Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அதாவது ஜெயராம் அப்படின்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மலையாளி அப்படின்னு நினைக்கிறாங்க. மலையாளி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தமிழ், கும்பகோணத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால் ஜேசுதாஸ் எங்கெங்கே கச்சேரி பண்ணுறாரோ சின்ன கேப் எடுப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன கேப் எடுப்பாங்க அடுத்த செஷன்ஸ் போகிறதுக்கு. அந்த கேப்பில் ஜெயராம் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஆனால் ஜெயராம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மக்கள் ஜெயராமை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரே ஒரு சர்ச்சையில் ஒரு தடவை சிக்கினார். அது என்ன அப்படின்னா, 2010 ஒரு மலையாள டிவி ஷோ, அனிமையாக ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது தமிழ் பெண்களை பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எரும மாடு அப்படி மாறி இருப்பாங்க தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் பேசிட்டாரு. வீட்டில் கல்லெல்லாம் அடித்தாங்க அன்னைக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் தடியடி பண்ணி அவங்கள கலைச்செல்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு அவர் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்து ஆல்ரெடி இருக்கிற பூர்வீகமான பாரம்பரியமான கோயில் நகைகள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவரோடது. அது இல்லாம கோயிலுக்கு காணிக்கையா நகைகள் வரும் இல்லையா, அதையும் பாதுகாக்கிற பொறுப்பு அவரோடது. இது ரொம்ப முக்கியம். நீங்க திருப்பதியே எடுத்துங்களேன், தனுஷ் போயிட்டு வந்தாரு, ஜெயம் ரவி போயிட்டு வந்தாரு, சூர்யா போயிட்டு வந்தாரு, இன்னும் பல பேர் போயிட்டு வராங்க. அவங்கலாம் நம்மள மாதிரி கியூல் நின்னா போறாங்க. 300 டிக்கெட் வாங்கிட்டு கியூல் நின்று 3 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரமா நிக்கிறாங்க. ரஜினிகாந்த் போனா கியூல நிக்கிறாரு. அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். டைரக்டா திருப்பதி சாமி கிட்ட போய் வெங்கடாச்சலபதி நிறுத்துவாங்க, குடும்பத்தோட கும்பிடுவாரு. அப்படியே ஒரு விஐபி, அஜித் போனார்ல விஐபி ரோல, அப்படியே வெளியில வருவாங்க, கார் ஏறி வந்துருவாங்க. இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி மேல சொல்லப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த கோயில் கதவுகள், அந்த சபரிமலை கோயில் கதவுகள்ல ஒரு தகடு ஒன்று இருக்கும், தங்க தகடு. அந்த தகடுகள் பல வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட தங்க தகடுகள். அதை கலட்டிட்டு அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலியான தங்க முலாம் பூசின தகடுகளை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. தப்பு இதுல இவருக்கு இருக்காது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு பண்ணுவோம், பார்ப்பாங்க. ஒரு பார்வை. இன்னொரு பார்வை எப்படின்னா, யாரு தப்பே செய்யாட்ட கூட செஞ்சுட்டாரா, கோயில் நகை தான் எடுத்துட்டாரா, அதனாலதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரா, அதான் ஃபாரின் கார் 4 கார் வீட்டில் நிற்கிதா, ஓஹோ அப்படியா விஷயம். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சினிமால ஒன்றும் நடந்துட்டு இருக்கு, சினிமாவும் அரசியலை பிரிக்க முடியாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் ஒரு கோர்வையா தான் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடை தாண்டி கேரளால, அதுவும் ஐயப்ப சாமியோட கோவிலே பாத்தீங்கன்னா தங்கம் குறித்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த தங்கம்னா அதுல யாரோட பேர் அடிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மலையாள நடிகர் ஜெயராம் அவரோட பேர் அடிப்படுது. தமிழ்ல எல்லாருக்கும் தெரியும். எப்படி அவர் பேர் உள்ள வந்துச்சு, உண்மையாவே அவர் மிகப்பெரிய பக்தர்ன்றது நம்ம பார்த்துருக்கும் போது, இப்படி ஒரு விஷயத்துல அவரா அப்படின்ற மாதிரி பக்தர்களா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், இல்ல அரசியலா சார்ந்து 3 சேர்ந்து ஒரு கோர்வையா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். எப்படி அவர் உள்ள வந்தாரு, ஏன் அப்படின்றது தான். அதாவது ஜெயராம் அப்படின்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மலையாளி அப்படின்னு நினைக்கிறாங்க. மலையாளி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தமிழ், கும்பகோணத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ ஜெயராமுடைய அதாவது சின்ன வயசில் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, திருச்சூர் அந்த பகுதியில் தான் படித்தார். அதுக்கப்புறம் ஜெயராமுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலே மிமிக்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம ஜேசுதாஸ் இருக்கார்ல சிங்கரு, அவர் நிறைய கச்சேரிகள் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருப்பார். அந்த கச்சேரிகளில் அப்பப்போ சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ரிலாக்ஸ்காண்டி பார்த்தீங்கன்னா ஜெயராம் மிமிக்ரி பண்ணுவார். அந்த மிமிக்ரி பண்ணுறது ஆடியன்ஸால் பெருசாக வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதனால் ஜேசுதாஸ் எங்கெங்கே கச்சேரி பண்ணுறாரோ சின்ன கேப் எடுப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன கேப் எடுப்பாங்க அடுத்த செஷன்ஸ் போகிறதுக்கு. அந்த கேப்பில் ஜெயராம் மிமிக்ரி பண்ணுவார். இப்படி தான் ஜெயராம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் மலையாள பட உலகத்தில் வாய்ப்பு கிடைக்குது, நடிக்கிறாரு. அப்புறம் பெரிய மலையாள படத்தில் பட உலகத்தில் ஒரு முக்கியமான நடிகராக, ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வராரு. ஸோ இங்கே தான் ரொம்ப முக்கியம். தமிழ் திரை உலகத்தில் ஜெயராம் எப்படி தெரியும் அப்படின்னா, பல மலையாள நடிகர்கள், மம்முட்டி உட்பட, மோகன்லால் உட்பட பல படங்களில் தமிழ் படங்களில் நடித்து பார்த்துருக்காங்க. மம்முட்டியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மர்மலட்சின்னு ஒரு படம் நடித்தார், தளபதினு ஒரு படம் நடித்தார். ஆனால் தமிழ் திரை உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை அவரால் தக்க வச்சுக்க முடியல. மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார், ஆனால் தமிழில் தக்க வச்சுக்க முடியல. மோகன்லால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிறைச்சாலை, ஜில்லா, இன்னும் நிறைய படங்கள் நடித்தார். ஆனாலும் அவராலையும் தமிழில் ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முடியல. ஆனால் ஜெயராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட். காரணம்
காரணம் என்ன அப்படின்னா தமிழ் மக்கள் ஜெயராமை ஏத்துக்கிட்டாங்க. ஜெயராமுடைய நகைச்சுவை உணர்வு, ஜெயராமுடைய நடிப்பு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த தமிழ் மக்களுக்கு அது பிடிச்சு போச்சு. அதான் உண்மை. பல படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ப காந்தாரால நடிச்சிருக்காரு. பல படங்கள் நம்ம ஜெயராம் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில வந்து தமிழ் மக்கள் நல்லா அறிஞ்ச ஜெயராம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் வந்து அவருடைய வீடு, சென்னையில தான் வந்து அவர் குடியிருக்கிறாரு. அவருடைய மகன் காளிதாஸ் ஜெயராம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு பெரிய வந்து ஜமீன்தாருடைய பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களும் ஒரு தமிழர் தான். ஸோ தமிழ் மலையாளம் ரெண்டும் கலந்து ஒரு மிக்சிங் தான். அந்த ஜெயராமுடைய மனைவி பார்வதி ஒரு நடிகை. இதெல்லாம் வந்து ஒரு கலை குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெயராமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன், அதில் வந்து இன்னும் சந்தேகம் கிடையாது. நல்ல ரொம்ப எங்கேயுமே வந்து எந்த சர்ச்சையிலுமே சிக்கினதில்லை. ஆனால் ஒரே ஒரு சர்ச்சையில் ஒரு தடவை சிக்கினார். அது என்ன அப்படின்னா 2010 ஒரு மலையாள டிவி ஷோ, அனிமையாக ரியாலிட்டி ஷோவில் வந்து பேசும்போது காமெடியா பேசுவார் ஜெயராம். பார்த்துருப்பீங்கல்ல, எங்க போனாலும் காமெடியா தான் பேசுவார். ஒரு ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் அப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எரும மாடு அப்படி மாறி இருப்பாங்க தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து பேசிட்டாரு. அன்னைக்கு அது மலையாள சேனல்ல தான் வந்துச்சு. ஆனா இங்க வந்து அது தெரிய வந்து பெரிய சர்ச்சையா மாறிச்சு. பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஜெயராமுக்கு. வீட்டுல கல்லெல்லாம் அடிச்சாங்க அன்னைக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து தடியடி பண்ணி அவங்கள கலைச்செல்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு வந்து அவர் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்து உடனே வந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து பேசுன தவறா எடுத்துக்கொள்ளப்பட்டது, நகைச்சுவைக்காண்டி பேசினேன், ஆனா அது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு பகிரங்க மன்னிப்பு கேட்டார். அதான் சொல்றேன்ல, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா தப்புன்னு மன்னிப்பு கேட்கறது இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு மெச்சூரிட்டி தான், மெச்சூரிட்டி லெவல் தான். அந்த வகையில ஜெயராமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷர் தான். எந்த சர்ச்சையிலையும் மாட்டதில்லை. ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து சிக்கல்ல மாட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உன்னிகிருஷ்ணன் போற்றி அப்படின்றவர் வந்து நம்ம ஐயப்ப சபரிமலை இருக்கு இல்லையா, அந்த சபரிமலையில ஒரு முக்கியமான ஒரு தலைமை நிர்வாகியா இருக்காரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது அந்த சபரிமலையில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பூர்வீகமான பாரம்பரியமான கோயில் நகைகள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவரோடது. அது இல்லாம கோயிலுக்கு காணிக்கையா நகைகள் வரும் இல்லையா, அதையும் பாதுகாக்கிற பொறுப்பு அவரோடது. இது ரொம்ப முக்கியம். நகை அப்படின்னு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதியில உங்களுக்கு எவ்வளவு நகை வருதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு அன்பிலீவபிளா வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து நகைகளை கொட்டுறாங்க. வைர கிரீடம், நகை, தங்கம், கிலோ கணக்குல தங்கம்லாம் திருப்பதியில கொட்டுறாங்க. அந்த மாதிரி சபரிமலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய நம்பிக்கை, பக்தர்களுக்கு பெரிய நம்பிக்கை. குறிப்பா தமிழ்நாட்டு பக்தர்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஐயப்ப சீசன் மார்கழியும் போது லட்சக்கணக்கில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாள் மண்டல விரதம் இருந்து எல்லாம் போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரபலியமான கோயிலா வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கும்போது அவருக்கு ஒரு செல்வாக்குன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க அந்த ஒரு கோயில்ல அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கும் போது பல செல்வாக்கு இருக்கும். அப்படி அந்த அவரோட பேர் வந்து உன்னிகிருஷ்ணன் போற்றி. அவர் வந்து பல பேரோட தொடர்புல இருந்திருக்காரு. அதாவது வந்து கேரளாவில் இருக்கிற பல நடிகைகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பெரிய செல்வந்தர்கள் பல பேரோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு. பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய ஆளோட சகவாசம் எல்லாருமே வச்சுக்க விரும்புவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகணும், உங்களுக்கு என்னன்னா ஒரு கியூ இல்லாமல் எதுவும் இல்லாமல் நேரடியாக சாமி கிட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் திருப்பதியே எடுத்துங்களேன், தனுஷ் போயிட்டு வந்தாரு, ஜெயம் ரவி போயிட்டு வந்தாரு, சூர்யா போயிட்டு வந்தாரு, இன்னும் பல பேர் போயிட்டு வராங்க. அவங்களாம் நம்மள மாதிரி கியூவில் நின்னா போறாங்க. 300 டிக்கெட் வாங்கிட்டு கியூவில் நின்று 3 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரமா நிற்கிறாங்க. ரஜினிகாந்த் போனால் கியூவில் நிற்கிறாரு. அப்படியே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். டைரக்டா திருப்பதி சாமி கிட்ட போய் வெங்கடாச்சலபதி நிறுத்துவாங்க, குடும்பத்தோட கும்பிடுவாரு. அப்படியே வந்து ஒரு விஐபி, அஜித் போனார்ல விஐபி ரோல அப்படியே வெளியில வருவாங்க, கார் ஏறி வந்துருவாங்க. ஸோ கூடவே ஒரு வளையம் வேற இருக்கும். அந்த கோயில் சார்ந்த நிர்வாகிகள் கூட வந்து பிரசாதங்கள் கார்ல ஏறுற வரைக்கும் கொடுக்கறது, அவங்கள வந்து மரியாதை பண்ணி அனுப்புறது எல்லாமே நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி பல பேர் வந்து இவருடைய பேர் இருந்தா, இவருடைய தொடர்பு இருந்தா நம்ம ஈஸியா ஐயப்பனை பார்க்கலாம் அப்படின்னு அந்த கான்டாக்டுக்கு மட்டும் வச்சிருந்தவங்க பல பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஜெயராம் வந்து ஒரு பக்தி ஜாஸ்தியான ஒரு நடிகர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தொடர்பில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோடு இருந்திருக்கிறாரு. பல நேரங்களில் வந்து ஐயப்பன் கோயில் போகும்போது அவர் விஐபி தரிசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஜெயராம் வந்து அவர் வீட்டில் நடந்த அந்த பூஜைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி வந்து பூஜை பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி மேல சொல்லப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த கோயில் கதவுகள், அந்த சபரிமலை கோயில் கதவுல ஒரு தகடு ஒன்று இருக்கும், தங்க தகடு.
அந்த தகடுகள் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட தங்க தகடுகள். அதை வந்து கலட்டிட்டு அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலியான தங்க முலாம் பூசின தகடுகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரிஜினல் தங்க தகடுகள் எல்லாம் திருடி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ பல பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயிலில் இருக்கிற தகடுகளே வந்து நான் உங்க பூஜை அறையில வந்து வச்சு சாமி கும்பிட்டு தரேன், உங்களுக்கு வந்து பயங்கரமா செல்வம் பெருகும், சுபிஷமா இருப்பீங்க அப்படிலாம் இவர் ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார் பல பேர்கிட்ட. அப்படி ஒருத்தர் தான் ஜெயராம்னு சொல்றாங்க. ஜெயராமுடைய வீட்டில் நடந்த பூஜைகள்ல இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி வந்து பூஜை பண்ணி கொடுத்துருக்காரு. பொதுவா இந்த மாதிரி ஒரு குரு மாதிரி நினைப்பாங்கல்ல, எத்தனை பேர் நம்புறாங்க, குரு மாதிரி சாமியார்களை நம்புறாங்கல்ல, எத்தனை பேர் போறாங்க. அந்த மாதிரி வந்து வீட்டுல பூஜை பண்ணும்போது இந்த தகடுகள்லாம் வச்சு பூஜையில பண்ணி கொடுத்ததாலாம் ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இது போலீஸ் தான் விசாரிச்சாங்க. பெருசா இருக்கு, ஸ்கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து எஸ்ஐடிக்கு மாத்திட்டாங்க. அதனால வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த தகவல் இந்த நெட்வொர்க் ஃபுல்லாவே பிடிக்கிறாங்க. இப்ப இந்த யார் யார் இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டியோட செல்போன்ல பேசினாங்க, அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், டே டு டே கான்டாக்ட், இன்னைக்கு பேசியிருப்பாங்க, நாளைக்கு பேசியிருப்பாங்க, அடுத்த நாள் பேசியிருப்பாங்க, ஒரு மாசத்துல 4-7 தடவை பேசியிருப்பாங்க, 8 தடவை பேசியிருப்பாங்க. இப்படி உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நகைகள் எடுத்தார் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி விஐபி வீடுகள்ல வந்து பதுக்கி வச்சிருக்காரா. ஏன்னா பாதுகாப்பான இடம் வேணும், ஜெயராம் வீடுனா யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயராம் வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது நகைகளை கொடுத்து பதுக்கி வச்சிருக்காரா, அதாவது தெரியாம வச்சுக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா. இந்த மாதிரி பல கோணங்கள்ல இருந்து விசாரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் அவருடைய பாஸ்போர்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயராமோட பாஸ்போர்ட்டும் பாக்குறாங்க, சேர்ந்து போயிருக்காங்களா வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது, ஜெயராமுக்கும் இந்த உன்னிகிருஷ்ணன் மேனனுக்கு ஏதாவது பண தொடர்புகள் இருந்திருக்கா, அதாவது பேங்க் மூலமா, இல்ல பேங்க் இல்லாம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, வேற ஏதாவது வந்து இதை தவிர்த்து தொழில் ரீதியான தொடர்புகள் ஏதாவது இருந்திருக்கா. ஒரு பிரச்சனைனா எல்லா கோணங்களையும் விசாரிப்பாங்க. இன்னொரு குற்றச்சாட்டும் இந்த உன்னிகிருஷ்ணன் மேனன் மேல சொல்றாங்க, அது போற்றி மேல சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதாவது வந்து ஃப்ராடா வந்து நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் தொடங்கி அதன் மூலமா பண பரிவர்த்தனை நிறைய பண்ணியிருக்காரு, கோடிகள்ல பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிங்க்ல இந்த ஜெயராம் வந்து இப்ப சிக்கியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து எஸ்ஐடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஜெயராம் வீட்டில் 4 மணி நேரம் வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணாங்க. கிடுக்குப்பிடி விசாரணையா இருக்கும், போலீஸ் விசாரணைங்கிறது அப்படிதான் இருக்கும். அந்த விசாரணை முடிஞ்சு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக தான் விசாரிச்சிருக்கிறோம், தேவைப்பட்டா மறுபடியும் வந்து நாங்கள் சம்மன் கொடுத்து அவரை விசாரணைக்கு கூப்பிடுவோம். ஸோ இதில் அவருக்கு வேற ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வழக்கில் அவர் வந்து சேர்க்கப்படுவார். ஓகே சரி. இப்போ ஓவராலா இப்போ தமிழ் சினிமான்னு பார்க்கும்போது அவரை வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா பஞ்சதந்திரம் அதில் தெரியும். அதுக்கப்புறமா நிறைய பேர் அவரை வந்து அதுக்கப்புறமா ஃபேமிலியாக கேட்டாங்க. அவங்களோட குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமான்னு வந்துட்டாங்க, அவங்க மகன் வந்து சினிமாவில் இருக்காரு, நிறைய பேருக்கு வந்து அவரையும் தெரியும். அப்படின்னும் போது இது சினிமாக்குள்ள எப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, இல்லைன்னா இது வந்து ஒரு 2 விதமா பார்க்கப்படுதுல, ஒருவேளை இருக்கும் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் இப்படி வந்துருச்சுன்னா அது ஒரு பாதிப்பா அமையுமா, இல்லை நீங்க பார்த்த வரைக்கும் அவரோட ஃபேமிலி எப்படி, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஜெயராம் வந்து ஒரு ஜென்டில்மேன். நான் முதலே சொல்லிட்டேன், இது உங்களுக்கு தப்பான ஆளாக எனக்கு தெரில. காரணம் என்னன்னா, நல்லா படித்தவர், நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயராமே ஒரு நல்ல ஒரு நடிகராக இருக்கிறதுனால, பல வருடங்களாக சினிமா துறையில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால அவருக்கே ஒரு பேரும் புகழும் இருக்குது, அவருக்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா படங்களில் நடிச்சிட்டு இருக்கார், மலையாளத்தில் நடிக்கிறார், தமிழில் நடிக்கிறார், தெலுங்குல கூட நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு பெரிய சம்பளங்கள் வந்து இன்னைக்கு கொடுக்கப்படுது. ஸோ அவர் வந்து சம்பாரிச்ச சொத்து, பணம், காசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வைரம், தங்கம் எல்லாமே வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து தேவையான பணமும் தேவையான பொருளும் தேவைக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னும் போது இந்த மாதிரி அல்பத்தனமா ஜெயராம் வந்து ஆசைப்பட்டிருக்க மாட்டார். இந்த ஸ்கேம் மாதிரியான விஷயங்கள்ல சிக்கினா அது வாழ்க்கையை முடிச்சு விட்டுருன்னு தெரியும். அதனால அதெல்லாம் வந்து ஜெயராம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஜெயராமை பார்க்குற வகையில் இதுதான் என்னுடைய யூகம், அது வந்து என்னுடைய மைண்டில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட பல பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க, அவங்க பல பேர்கிட்ட விசாரணை பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயராமும் இப்போ வந்து தொடர்பில் இருந்ததுனால ஸோ இந்த விசாரணை, போலீஸ் விசாரணைன்னும் போது அது வேற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த போலீஸ் விசாரணை அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது கிடுக்குப்பிடி கேள்விகள் இருக்கும். அதில் வந்து பொய் பேசுகிறாரா உண்மை பேசுகிறாரா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ்லாம் நீங்கள் வந்து ஏமாற்றவே முடியாது. ஸோ இது பொய்யா ஏதாவது சொல்ல நினச்சாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேறு ரூட்டில் வந்து உண்மையை வெளியில் வந்துடும், உடஞ்சிரும்.
எப்போவுமே அப்படிதான். போலீஸ் விசாரணைங்கிறதே வந்து வேற மாதிரி இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். அந்த ஸ்டைலில் விசாரிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க, அது ஒரு பதில் சொல்வீங்க, அடுத்து 10வது கேள்வி வேற கேட்பாங்க. 10வது கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கும் அந்த கேள்விக்கும் இரலவெண்ட்டாக, அதாவது வந்து ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு பதிலை சொல்வீங்க. அதுலேருந்தே போலீஸ் வந்து யூகிச்சிருவாங்க இவருக்கு வந்து சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லையாங்கிறதுனால. அது விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ வந்து சாட்சியாக தான் சேர்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்வை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜெயராம் மேலே உள்ள பார்வை அப்படின்னா மக்களுடைய பார்வை. தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகராக இருக்கார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகராக இருக்கணும் போது அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அது டிவைடடாக பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயராமோடைய அந்த நல்ல விஷயங்கள், ஜெயராம் வந்து ஜென்டில்மேன் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு இதில் இவருக்கு இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பார்ப்பாங்க. ஒரு பார்வை. இன்னொரு பார்வை வந்து எப்படின்னா யார் தப்பே செய்யாட்ட கூட செஞ்சுட்டாரா, கோயில் நிறைய தான் எடுத்துட்டாரா, அதனால தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரா, அதான் ஃபாரின் கார் 4 கார் வீட்டில் நிற்கிதா, ஓஹோ அப்படியா விஷயம், ஜெயராம் அது எனக்கு தெரியும்ப்பா ஜெயராம் பண்ணுவார்னு, நிச்சயமாக பண்ணிடு. அதெல்லாம் நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன், அவர் என்னடா இவ்வளோ பெரிய காஸ்ட்லி வாட்ச் கட்டுறாரு, 20 லட்சம் வாட்ச்சு அது இது அப்படின்னு சொல்லி ஒரு பேசி தான் செய்வாங்க. நீங்கள் பனை மரத்து கீழே நின்று நீங்கள் பாலே குடித்தாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் இது வந்து எப்படின்னா இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார் அப்படின்னும் போது எஸ்ஐடி வந்து விசாரிச்சிருக்கிறாங்கன்னும் போது இது வந்து இன்னைக்கு நியூஸாக வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆனோன்னே அது அப்படியும் பேச தான் செய்வாங்க. அதை தவிர்க்க முடியாது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்துனீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.